தியாக தலைவர் எழுச்சி தமிழர் இந்த சமூகத்திற்காக இங்குள்ள தமிழர்களுக்காகவும் உலக தமிழர்களுக்காகவும் அனைத்து ஜனநாயக சக்திகளுக்காகவும் தம் வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சுயம்பு தலைவர், போராளி தலைவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அவர் காட்டிய அரசியல் பாதையில் அவர் காட்டிய கொள்கை பிடிப்புகளை, அவரின் அரசியல் ஆய்வுகளை, அவரின் அரசியல் யுக்திகளை இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு விரும்பி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக தலித் சமூகத்தில் பிறந்த யாரும் ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்து ஒரு தனி சின்னத்தை வென்றதாக வரலாறு கிடையாது சுதந்திர இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில். ஆனால் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த எங்களுடைய தலைவர், தியாக தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தனி சின்னம், பானை சின்னத்தை வென்றிருக்கிறார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அப்படிப்பட்ட போராளி தலைவரின் வழியில் கடலூர் மைய மாவட்ட செயலாளராக 144 மாவட்ட செயலாளர்களை தியாக தலைவர் அறிவிப்பு செய்தார். அதன் அடிப்படையில் கடலூர் மைய மாவட்ட செயலாளராக என்னை அறிவிப்பு செய்தார். 144 மாவட்ட செயலாளர்களே மிக இளம் வயதான எனக்கு மிகப்பெரிய மாவட்டத்தை எனக்கு கொடுத்து அழகு பார்த்தார். அப்படிப்பட்ட என் தியாக தலைவரின் பொற்பாதங்களை தொட்டு எந்நேரத்திலும் வணங்கி கொண்டே அவர் காட்டிய பாதையில், அவர் காட்டிய கொள்கை வழியில் இன்றைக்கும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள், வன்கொடுமை தடுப்பு சட்டங்களுக்கான பிரச்சனைகள், சாதிய மோதல்கள், மதவாத மோதல்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி எங்களுடைய தலைவர் போராடுகிறாரோ அவர் காட்டிய வழியில் இன்றைக்கு கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் போராடி வருகிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு வன்கொடுமை படுகொலை செய்யப்பட்டார். அவர் தலித் சமூகமாக இருந்தாலும் அவர் அடிப்படையில் அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இறந்தவர் எந்த கட்சி என்று நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் தலைவரின் வழிகாட்டுதலோடு, எங்கள் தலைவர் எப்படி கொள்கை பற்றோடு பயணம் செய்கிறாரோ அதுபோலதான் நாங்கள் இன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை உறுதியாகி இருக்கிறது. அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு 3 சென்ட் பட்டா இன்றைக்கு விருத்தாசலம் நகரத்திற்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எங்களுடைய தலைவரின் வழியில் கடலூர் மைய மாவட்ட செயலாளராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த எளியவனின் பிறந்த நாளில் இன்றைக்கு விருத்தாசலம் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மாற்றுக் கட்சி தோழர்கள் விடுதலை சிறுத்தையாய் தன்னை இணைத்துக் கொண்டு சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமையில் உறுதியேற்போம் என்கிற ஒரு கோட்பாட்டோடு 2026 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு என்று முழங்கியிருக்கிறோம்.